திருப்பூர் அருகே வரதராஜபுரம் பகுதியில் பண்டிகை சீசனை முன்னிட்டு மஞ்சள் கயிறு தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் வரதராஜபுரம் கிராமத்தை சுற்றுவட்டார பகுதி மக்கள் மங்கள கிராமம் என்றழைக்கின்றனர். தாலி கயிறு மற்றும் கோவில்களில் பிரசாதமாக வழங்கப்படும் பல வண்ண கயிறுகள் தயாரிப்பதே இக்கிராமத்தின் பெயர் காரணம். தற்போது ஆடி மாதம் என்பதால் தமிழகம் முழுவதும் கோவில்களில் திருவிழாக்கள் நடந்து வருகிறது. பண்டிகை சீசன் என்பதால் வரதராஜபுரத்தில் மங்கள கயிறுகள் தயாரிக்கும் பணி மும்மரமாக நடந்து வருகிறது. சோமனூர் மில்களில் வெளியாகும் கழிவு நூலை கொள்முதல் செய்யும் தொழிலாளர்கள் கயிறாட்டைகள் மூலம் அவற்றை கயிறாக திரிக்கின்றனர். பின்னர் ஆரஞ்சு, பச்சை, மஞ்சள் போன்ற வண்ணங்களில் கயிறுகளில் சாயம் ஏற்றி காய வைத்து விற்பனைக்கு அனுப்புகின்றனர். ஒரு 30-40 குடும்பம் இந்த தாலி கயிறு தயாரிக்கிற தொழிலை செஞ்சுட்டு வர்றோம். கிட்டத்தட்ட ஒரு தாத்தா எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த தொழிலை செஞ்சுட்டு வர்றோம். தாலி கயிறுனா இந்த வரதராஜபுரம் ஊர் தான் ரொம்ப பிரபலமா இருக்கு. வேற எந்த ஊர்லயும் செய்யறது இல்லை. அதாவது பெண்களுக்கு மங்களகரமா இருக்கிற இந்த தாலி கயிறை செய்யறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். தாலிக்கு தேவையான மூலப்பொருள்லாம் இங்கே திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற விசைத்தறியிலிருந்து கிடைச்சிட்டு வருது. அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ராட்டையில் வந்து கயிறாக திரித்து அதை நாங்கள் கலர் பண்ணி நாங்கள் கோயில் இருக்கிற தமிழ்நாட்டில் எங்கெங்கே கோயில் இருக்கிறோம் அங்கே பூரா இடத்துக்குமே நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். வரதராஜபுரத்தில் தயாரிக்கப்படும் மங்கள கயிறுகள் தமிழகம் மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் என வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மங்கள பொருட்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதிகம் இருப்பதால் இத்தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் பயபக்தியுடன் அதை தொடர்ந்து வருகின்றனர்.